ரகுவம்சம் 53ஆம் பகுதி. அரக்கர்களின் தலைநகரான லங்காபுரியினை எரித்து போட்டு லாவகமாக தப்பிய அனுமன் சீதை கொடுத்த சூடாமணியினை ஸ்ரீ ராமபிரானிடம் கொடுத்தார். தானாக உருவானதும் ஒளி மிக்கதுமான அந்த சூடாமணி சீதையின் களங்கமற்ற மனதின் உருவமாயிருந்தது. அந்த சூடாமணியினை அன்பினால் மிகுந்த ராமன் தன் மார்போடு வைத்து கொண்டார். அது தேவி சீதையினை அணைத்த ஸ்பரிசத்தை அவருக்கு கொடுத்ததால் விழியை மூடி கொஞ்ச நேரம் அந்த பரவசத்தில் சஞ்சரித்தார். தேவி சீதை இருக்கும் இடம் தெரிந்ததால் ஸ்ரீ ராமபிரான் மிகுந்த நம்பிக்கையுடன் உற்சாகமடைந்தார். தேவி சீதை இருக்கும் லங்காபுரியினை சுற்றி இருக்கும் கடல் அதனால் அவனுக்கு கடக்க வேண்டிய சிறு அகழியாக தெரிந்தது. வானர படையின் உதவியுடன் பகவான் ஸ்ரீ ராமபிரான் கடலை கடந்து தேவி சீதையினை மீட்க புறப்பட்டார். அந்நேரம் வானரங்களில் சில பறக்கும் சக்தி கொண்டவையாக இருந்ததால் அவை பூமியில் நடவாதபடி ஆகாய மார்க்கமாக சென்றன. தரையிலும் வானிலும் படை நடத்தியபடி ஸ்ரீ ராமபிரான் சென்றார். இதனால் வானிலும் தரையிலும் பெரிய சேனையால் நெருக்கடி ஏற்பட்டது. ராமபிரான் லங்காபுரி நோக்கி வருகின்றான் என்றதும் நற்புத்தியினை ராட்சத லக்ஷ்மியின் கருணையால் பெற்றிருந்த ராவணன் தம்பியான விபீஷ்ணாழ்வார் தென்கடலின் கரையில் இருந்த ராமபிரானிடம் வந்து சரணடைந்தார். சரியான நேரம் எடுக்கப்படும் நல்ல உபாயங்கள் பெரும் பலனை தரும். அவ்வாறே தன்னை சரணடைந்த விபீஷ்ணாழ்வாருக்கு அரக்கர்களின் ராஜ்யத்தை தருவோம் என பகவான் ஸ்ரீ ராமபிரான் உறுதியளித்தார். கடலை கடக்க வேண்டி வானரங்களுடன் ஒரு பாலத்தை கட்டினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். வளைந்து நெளிந்த அப்பாலம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷன் ராமனுக்காக பார்க்கடலை விட்டு இந்த உப்புக்கடல் மேல் மிதந்து படுத்தது போல் இருந்தது. அந்த பாலம் மூலம் வானர படையுடன் இலங்கையினை அடைந்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். வேரோடு சென்ற படையின் ஒரு பிரிவான பொன்னிறமான வானரங்கள் அங்கிருந்து தங்கம் பதித்த கோட்டை சுவர்களை சுற்றி நின்றன. இதனால் இரு தங்க சுவர்களை கொண்ட நகரம் போல் லங்காபுரி தோன்றிற்று. தேவி சீதையினை சிறைப்பிடித்த ராவணனை அவன் மக்களோடு இப்படி முற்றுகை சிறையிலிட்டான் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அதைத் தொடர்ந்து ராவணனுக்கே வெற்றி என அரக்கர்கள் ஆர்ப்பரிக்க, ராமபிரானுக்கே வெற்றி என வானரங்கள் ஆர்ப்பரிக்க, மிக பயங்கரமானதும் 8 திசையும் பரவக்கூடியதுமான எல்லா உலகமும் அஞ்சுவதுமான பெரும் போர் அங்கு பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வானர சேனைக்கும் ராவணனின் அரக்க சேனைக்கும் இடையே தோன்றிற்று. அரக்கர்கள் பெரிய ஆயுதங்களுடன் வந்தார்கள். ஆனால் வானரங்களுக்கு அவர்களின் கூரிய நகமிக்க பலமான கரங்களே ஆயுதங்களாயின. அரக்கர்களின் கரத்தில் இருந்த பரிகாயுதம் என்ற உலக்கை போன்ற ஆயுதங்களை மரங்களை பிடுங்கி வீசி அரக்கர்களின் கதாயுதத்தை பெரிய பாறைகளை எரிந்து முறியடித்த வானரங்கள் அரக்கர்களின் யானை படையினை குன்றுகளை பெயர்ப்பதைப் போல யானைகளை புரட்டி அடித்து வீசி அழித்தனர். யுத்தம் இங்கே துவங்கும் போது ராவணன் அதை அறிந்தவனாக இல்லை. அவன் தேவி சீதையினை ஏமாற்றி மனதால் அவள் உடைந்து அவன் வசப்படும்படி தந்திரம் செய்தான். அதன்படி வித்யுஜிவ்ஹன் எனும் அரக்கனின் மாய வேலைப்படி பகவான் ஸ்ரீ ராமபிரானின் தலையினை செய்து அதை தட்டில் வைத்து தேவி சீதையும் முன் வைத்து கூறினான், பெண்ணே, உன்னை மீட்க வந்த கணவனின் தலை இதோ. இனி உன்னை மீட்க எவர் உண்டு? அதனால் என்னை மனமாற திருமணம் செய்வதை தவிர உனக்கு வழி இல்லை என்று மிரட்டினான். அந்த தலை கண்ட சீதை அது ராமனின் தலை என நம்பி மூர்ச்சையானாள். அந்நேரமே யுத்தம் தொடங்கிய செய்தி கேட்டு ராவணன் அவ்விடம் விட்டு அகன்று சுவேத பர்வதம் எனும் இடத்தில் முகாமிட்ட ராமனை நோக்கி சென்றான். அவனுடன் அரக்கன் வித்யாஜிஹ்வனும் சென்றதால் அந்த மாய ராமன் தலை தானாக மறைந்தது. மூர்ச்சையடைந்திருந்த தேவி சீதைக்கு நீர் தெளித்து அவளை இயல்பாக்கிய திரிசடை என்பவள் அவளிடம் அது ராவணன் செய்த மாயை என்பதை கூறி பகவான் ஸ்ரீ ராமபிரான் யுத்தம் தொடங்கிய செய்தியினை கூறி அவளை தேற்றினாள். திரிசடையின் மொழியாலும் அந்த மாய தலை மறைந்ததாலும் நம்பிக்கை கொண்ட அன்னை சீதை துக்கத்தை ஒழித்தார்.
ஆனால் வெட்கமடைந்தார். பகவான் ஸ்ரீராமபிரான் இறந்தான் எனும் செய்தி கேட்டு தான் இறக்காமல் இருந்ததை எண்ணி தனக்காக மரணத்துடன் போரிடும் அன்புமிக்க பகவான் ஸ்ரீராமன் இறந்தான் எனும் செய்தி கேட்டும் தான் இறக்காமல் எழுந்து விட்டதை எண்ணி வெட்கமடைந்து தலை குனிந்து கொண்டாள். அங்கே யுத்தம் கடுமையாக நடந்தது. ராவணனின் மகனான இந்திரஜித்தன் பெரும் ஜாலம் செய்தாலும் பல வகை அஸ்திரங்கள் பாவித்ததாலும் பகவான் ஸ்ரீ ராமலக்ஷ்மணரை அவனால் வெல்ல இயலவில்லை. ஆனாலும் யுத்த தர்மம் தாண்டி சூரியன் அடைந்த பின்பும் அவன் போரை தொடர்ந்தான். பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் தேர், ஆயுதம் என எல்லாம் இழந்த அவன் இரவு துவங்கும் நேரம் அந்தரத்தில் மறைந்தபடி தன் பலம் மிக்க நாகாஸ்திரத்தால் ஸ்ரீ ராமலக்ஷ்மணரை கட்டி போட்டு தாக்கினான். நாகங்களால் கட்டுப்பட்ட ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் செயலற்றனர். லக்ஷ்மண சுவாமியோ மூர்ச்சையானார். தம்பியின் நிலை கண்டும் தன்னால் உதவ முடியவில்லையே என பகவான் ஸ்ரீ ராமபிரான் கட்டுண்ட நிலையில் கலங்கிய போது அங்கே கருடாழ்வார் தோன்றினார். தன் ஜென்ம பகைவனை கண்ட நாகங்கள் அங்கே சக்தி இழந்து ஓடின. கட்டுக்கள் நீங்கி ராமலக்ஷ்மணர்களை கருடன் தன் சிறகுகளால் தடவி கொடுத்த போது அவர்களின் காயங்கள் மறைந்தன. ராமா, உன்னை காக்கவே நான் வந்தேன். நாகங்களால் பிணைக்கப்பட்ட தங்களை காக்க என்னை விட யாராலும் இயலாது என்பதால் வந்தேன். தாம் போரிடுவது மாய அரக்கர்கள் முன் என்பதால் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கருடாழ்வார் பறந்து சென்றார். புத்துணர்வுடன் ராமலக்ஷ்மணர் மறுநாள் போருக்கு வந்தார்கள். முன்பு இந்திரஜித்தனால் வந்த துன்பம் கனவில் வந்தது போல் கஷ்டம் கொடுத்து மறைந்து போனது. கொடும் யுத்தம் தொடர்ந்தது. லக்ஷ்மண சுவாமியை காக்கும் பொருட்டு அவருடன் சேர்ந்து கொண்டார் விபீஷ்ணாழ்வார். ராமபிரானின் அம்புகள் ராவணனை குறிவைத்த போது லக்ஷ்மண சுவாமி ராவணனின் கொடியினையும் அவன் சாரதியின் தலையினையும் பானங்களால் வெட்டி போட்டார். விபீஷ்ணாழ்வார் ராவணனின் குதிரைகளை கொன்றார். இதனால் மிகுந்த ஆவேசமான ராவணன் ஒரு வேலை எடுத்து விபீஷணன் மேல் வீசினான். ஆனால் லக்ஷ்மண சுவாமியின் பானம் அதை வழியிலே முறித்தது. அதனால் இன்னும் ஆவேசமான ராவணன் தேவலோக மயன் கொடுத்த சக்தி வாய்ந்த வேலை விபீஷ்ணாழ்வாரை நோக்கி எறிந்தான். தன்னை நம்பிய விபீஷ்ணாழ்வாரை காக்க லக்ஷ்மண சுவாமி எய்த அம்புகள் பலனற்று போக கடைசியில் தன்னையே அந்த வேலுக்கு கொடுத்து விபீஷ்ணாழ்வாரை காத்து வீழ்ந்தார் லக்ஷ்மண சுவாமி. அந்த வேல் லக்ஷ்மண சுவாமியை பிளந்து அவரோடு தரையில் குத்தி நிலைத்தது. அதனை கண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் ரதமும் குதிரையும் கொடியும் இல்லாத ராவணனை கடுமையாக தாக்க அவன் ஓடிப்போனான். அதன் பின் யாராலும் அசைக்க முடியாத அந்த வேலினை ஒடித்து லக்ஷ்மண சுவாமியை எடுத்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் வேலினால் துளைக்கப்பட்ட லக்ஷ்மண சுவாமியை மடியில் போட்டபடி தன் நெஞ்சம் பிளக்க துக்கத்தில் ஆழ்ந்தார். அந்த வேல் உண்மையில் ராமனின் மனதை பிளந்திருந்தது. வனங்களிலே வாழும் வானரர்களுக்கு எல்லா மூலிகைகளும் தெரிந்திருந்தன. அதன்படி குஷேனன் எனும் வானரன் அனுமனிடம் அவசரமாக சஞ்சீவினி மூலிகையினை கொண்டு வர கூறினான். அதை தேடி சென்ற அனுமன் அதை தேடி கண்டறிய நேரமின்றி அக்கொடி இருக்கும் மலை சிகரத்தையே பெயர்த்து வந்தான். அந்த மூலிகையால் லக்ஷ்மண சுவாமியின் காயமெல்லாம் மறைந்து அவன் உறக்கத்தில் இருந்து எழுவது போல எழுந்தான். லக்ஷ்மண சுவாமி எழும்பொழுது தானே உயிர் பெற்று எழுவதாக மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் அனுமனை ஆலிங்கனம் செய்து தழுவி மகிழ்ந்தார். தர்மமே உருவான பகவான் ஸ்ரீ ராமபிரானின் மகிழ்விற்கு தானும் ஒரு காரணம் என்பதை அறிந்த அனுமனும் மகிழ்ச்சி கொண்டார். கண்டம் தப்பிய லக்ஷ்மண சுவாமி அரக்கர்கள் பலரை கொன்று குவித்தார். இதனால் அழுகை என்றால் என்ன என்பதை அறியாத அரக்கர் குல பெண்களுக்கு அழுகையினை அவர் கற்றுக் கொடுத்தார். மழை காலத்தில் இடியோசையும் வானவில்லும் கொண்ட மேகத்தை கொண்ட வானம் சரத்காலத்தில் அமைதியாகிவிடும். அப்படி மீண்டும் போரிட வந்த இந்திரஜித்தனை லக்ஷ்மண சுவாமி வதம் செய்த பின் அந்த யுத்த வானம் மழைக்கால வானத்தில் இருந்து தெளிவான அமைதியான சரத்கால வானத்திற்கு மாறிற்று. லக்ஷ்மண சுவாமி இந்திரஜித்தனை அழித்து போட்டு அந்த வானத்தை காலம் போல மாற்றி வைத்தார். ராவணனின் சேனை சரிந்து கொண்டிருப்பதை கண்டு களம் புகுந்தான் கும்பகர்ணன். அவனின் பெரிய உருவம் கண்டு பல வானரங்கள் மோத அஞ்சிய போது சுக்ரீவன்
பெரிய மரத்தை பிடுங்கி அவன் மேல் வீசி மோதினான். ஆனால் மலை ஒன்றை வீசி அவனை பிடித்து மூர்ச்சையடையச் செய்து தன் அரண்மனை நோக்கி இழுத்துச் சென்றான் கும்பகர்ணன். மூர்ச்சை தெளிந்த சுக்ரீவன் அவனின் செவிகளை கரங்களால் பீத்து போட்டு அவன் மூக்கை கடித்து துப்பினான். இதனால் காதும் மூக்கும் இல்லாத சூர்பனகையாக நின்ற கும்பகர்ணனின் காட்சி கைகளால் செதுக்கப்படும் பெரிய சிற்பம் ஒன்று முழுமை அடையாதது போல இருந்தது. அப்படி அவனை சிதைத்த சுக்ரீவன் அவனிடமிருந்து தப்பி மீண்டும் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் வந்து சேர்ந்தான். ஆவேசமான கும்பகர்ணன் திரும்பி வந்து ஸ்ரீ ராமபிரானுடன் மோதினான். அவனை தன் பாணங்களால் வீழ்த்தி போட்டார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். உறங்குவதில் அதிக பிரியமுள்ள கும்பகர்ணா, உன் தமையன் கெடுத்த உன் உறக்கத்தை நான் உனக்கு தருகின்றேன். நிம்மதியாக நிரந்தரமாக உறங்குவாய் என்பது போல அவனை எழும்பாத உறக்கத்திற்கு அனுப்பினான் ஸ்ரீ ராமபிரான். கும்பகர்ணனை மீட்க வந்த பெரும் அரக்க படைகள் அங்கு எழுந்த புழுதி அரக்கர்களின் உடலில் இருந்து பெருகிய இரத்தத்தில் கரைவது போல கரைந்தே போயினர். அலை அலையாக வந்த அரக்கர்களை நொடியில் அழித்து போட்டன வானர படைகள். எல்லா சேனாதிபதிகளும் கடைசியாக இந்திரஜித்தனும் அவனை தொடர்ந்து கும்பகர்ணனும் வீழ்ந்த பின் ராவணன் தானே களம் புகும் கட்டாயம் ஏற்பட்டது. நீ வாழ்வு அல்லது சாவு என இரண்டில் ஒன்றை அவன் முடிவு செய்யும் நேரம் அதுவானது. 53ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.